நான் விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம். లేదు ఇక్కడ రేణిగుంటలో ఉండానే విషయத்தை போன்ல చెప్పు. உனக்கும் எனக்கும் ஒரு டீல். அந்த 5 பேரை கொளுத்துனது நீதான்னு நான் ஆறுகிட்ட சொல்ல போறேன். கோபத்துல உன்னை வெட்ட வருவான். அவனை அங்கேயே முடிக்கணும் மொத்தமா. ஓகே. அதுக்கப்புறம் உன்னோட பிசினஸ்ல நாங்க தலையிட மாட்டோம். அண்ணா 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 ஹாஸ்பிடல் டாக்டர் மண்டல பெட்ரோல் நாம மோசம் போயிட்டோம். பாஸ்கர் துரோகம் பண்ணிட்டான். என்னடா சொல்றீங்க? அந்த ரெட்டி பாஸ்கரை விலைக்கு வாங்கிட்டான். நம்ம பேரு கெடுக்கத்தான் அந்த 5 பேரையும் கொளுத்திருக்கானுங்க. ரெட்டியா? ஆமாரு. நம்ம தொழிலை கெடுக்கணும்னு இப்படி பண்ணிருக்கான். எப்படி நான் சொல்றீங்க? ரெட்டி போன் பண்ணி சிரிக்கிறான். பாஸ்கர் கூடவே இருக்கான். நான் போறேனா? பாஸ்கர் ரெட்டிய எல்லாரும் போறேனா? ஏய் ஆறு இப்ப முடியாது. ரெட்டி அவன் சொந்த ஊர்ல இருக்கான். சொந்த ஊர்ல? எந்த ஊர்ல இருந்து போறேனா? தண்ணி அடிக்க இருக்கும் போதே இருக்கும் நடுவுல 5 நிமிஷம் இருக்குல்ல, அதுல ஒருத்தன் தில்ல இறங்கி 10 பேரை வெட்டலாம். நான் வெட்டணும். ஆறு நானும் உன் கூட வரேன். ஒரு வகையில 5 பேரோட சாவுக்கு நானும் ஒரு காரணம். வா வாங்க. நம்பிக்கை வாங்கடா போலாம். நம்பிக்கை இல்ல? எம்எல் நம்பிக்கை இல்ல? நீ எதுக்கு? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நான் வெட்டணும். உன் பேர் குல வச்சிருக்கு, நான் வைக்கிறேன். ஆப்பு ஆந்திரால போய் நான் யார் நான் காட்டணும். ஆறு வாடா. ஆறு பத்திரம். ரெடி. வண்டி நிறுத்து. யாரு? உள்ளார ஏதோ தகராறு பண்ணுதுடா. சின்ன தம்பி மூஞ்சி மொழியும் சரியில்லடா. அன்னைக்கு காலேஜில் நடந்த மனசில் வச்சுக்கிட்டு ரெட்டிக்கு ஃபோனை சுற்றிருக்குமோன்னு ஒரு டவுட்டு. ரேணுகுண்டா ரெட்டியோட சொந்த ஊர். விஷயம் தெரிஞ்சு சூடாக இருந்தானா நம்ம டாராயிருவோம். ஆமாரு, அண்ணா அசால்ட்டு பண்ண போறேன் சொன்னாலே கண்ணு கொடுப்பா போல. அவன் மட்டா பண்ண போறேன்னு தெரிஞ்சு கூட கண்ணு தரல பாத்தியா? ஏய் ஏதாவது டென்ஷன் விட்டுருப்பாரா? இல்லாரு 10 நாள் பாஸ்கர் காணுன்ற விஷயத்த நமக்கு யாருமே சொல்ல. அதை விட்றா. எனக்கு சின்ன தம்பி மேலே தான் டவுட்டு. திருத்தணிலே ரூம் போட்டு தங்கிட்டு ஷார்ப்பா ஸ்கெட்ச் போட்டு தான் போகணும். ஏய் சும்மா வர சொல்லி ரெடி ஊரில் என்ன கண்டிஷன் பார்க்க சொல்லு. எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணு. நம்மளை யாரும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது. புது கார் எடுத்து போடுங்க. ఏయ్ ఎవర్రా మీరు? గణేశ నాడారు. గణేశ నాడు లేదు, ఆంధ్ర నాడు. நாடா? ஏண்டா டேய், நான் நாடாருங்கிற நீ நாடுன்னுகிட்டு இருக்க. காரை தின்னு காது செத்து போச்சாடா உங்களுக்கு? ఏమండి మీకు ఏమి కావాలి? காவாலியா? ఏమి కావాలినా என்ன வேணும்னு அர்த்தங்க. நான் ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டிப்பா. இங்கிட்டு இடம் வாங்கி போலாம்னு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தேன். வாங்க நான் காட்டுறேன். யோ என்னையா உங்க ஊர்ல மாடு மேய்க்கிற முத கொண்டு செல்போன் வச்சிருக்கா? அவர் ரெட்டியோட ஆளு. ரெட்டியோட ஆளா? எங்க ஊர்ல ரெட்டிக்காரு மாடு மேய்க்கிறவன்ல இருந்து ஆடு மேய்க்கிற வரைக்கும் எல்லாருக்கும் செல்போன் வாங்கி கொடுத்திருக்காரு. ஊருக்குள்ள யார் என்ட்ரி ஆனாலும் உடனே மெசேஜ் போயிடும். இந்த மீட்டர் போயிருக்குமா? யோ என்னையா பெரிய ரெட்டி ரொட்டின்னுக்கிட்டு? உங்க ஊர்ல ரெட்டினா எங்க ஊர்ல நாட்டுக்கூட செட்டி. உங்க ஊர்ல தேவடி என்டிஆர்னா எங்க ஊர்ல இதே தெய்வம் எம்ஜிஆர். எங்க ஊர் நாட்டாமதாயா, உங்க ஊர்ல பெத்ராயிடு. எங்க ஊரு ஒக்கடு, உங்க ஊர்ல கில்லி. ఇక్కడ శంకర్ దాదా, అక్కడ వసూల్ రాజా. மஞ்ச பேண்ட் போட்டா ராமராவ், மஞ்ச சட்டை போட்டா ராமராஜன். உங்க ஊர்ல திருப்பதி லட்டுனா எங்க ஊர்ல பழனி பஞ்சாபரம். நீ நிக்க வச்சு அடிச்சா நாம, நான் படுக்க போட்டு அடிச்சா பட்டை. அதுக்கப்புறம் அம்பிட்டு பண்ண விட்டுக்கிட்டு அடிப்போம் மொட்டை. அதான் ஒரேடியா போட்டு போயிட்டீங்களா என் மொட்டை. எங்களுக்கு திருப்பதியை தள்ளி விட்டு நீங்க அப்படியே மெட்ராஸ் లావికిட்டீங்க. అక్కడ సెంట్రల్ ఎయిర్పోర్ట్ హార్బర్ సత్యం థియేటర్ అన్ని ఉంది. ఇక్కడ ఏమీ లేదయ్యా. அட கூறுகட்ட பொங்கா பயிலுகளா. உலகத்திலே 2வது பணக்கார கடவுள் எம்பெருமா ஏழுமலையாண்டாண்டா. ஒத்த லட்டுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது துட்டு. அதை வச்சுக்கிட்டு இன்னமாடா நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. வந்து லேண்ட காட்டுறா என் பூண்டு. ஊருக்குள்ள காசை வாரி இறச்சிருக்கான். மாடு மேய்க்கிறதுல இருந்து வெட்டுற வரைக்கும் எல்லா பேருக்கும் செல்போன் வாங்கி கொடுத்துருக்கா பாரு ரெட்டி. ஊரோட 3 பக்கமும் யார் வந்தாலும் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவனுக்கு ரிசல்ட் போயிருது. வீட்டை சுத்தி 40 அடி இங்க எந்நேரமும் ஸ்ட்ராங்காவே நிக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னால பெண்ணான்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துக்கு அங்கிட்டு ரோடு ஒண்ணு போகுது. அந்த வீட்டை ரீச் பண்ணணும்னா ஒரே வழி அந்த வழிதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு மாட்டு சந்தை. ஊர்ல ஒருவே இருக்க மாட்டான். சரியான டைம். ஏய் கோபி, நீயும் சசியும் போய் மொட்டை அடிச்சிருங்க. ஒன்றா
நான் சொல்றது கேளு உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன் ஏண்டா 5 பேரை எரிச்சு சாம்பலாக்கிட்டு என்ன வேணா கேக்குறேன் எங்கடா அந்த பாஸ்கர் அவன் இங்க இல்ல விஸ்வநாத கஸ்டடியில தான் இருக்கா 5 பேரு கொளுத்து விட்டுடு விஸ்வநாதன் தான் அண்ணனை பத்தியா தப்பா பேசுற ஒருத்த சாகும் போது இன்னொருத்த வாழணும் உண்மை தெரியாம நீ என்னை வெட்டிட்டா அப்புறம் நீயும் உயிரோடு இருக்க மாட்ட என்னடா சொல்ற விஸ்வநாதனுக்கு போன் போட்டு கொடு எதுக்கு போட்டு கொடுடா சொல்றேன் சீக்கிரம் போடு அப்பதான் உனக்கு உண்மை தெரியும் விஸ்வநாதா நான் ரெட்டி பேசுறேன் அருவா போட்டுட்டேன் சூப்பர் ரெட்டி சூப்பர். நீ நார்த் மெட்ராஸ் மட்டும் இல்ல, மேற்கு காஞ்சிபுரம், தெற்கு செங்கல்பட்டு, கிழக்கு கடல்னு எல்லா ஏரியாலையும் என்ன வேணாலும் பண்ண, எந்த பொண்ணை வேணாலும் தூக்கு, நான் தலையிட மாட்டேன். அந்த ஆறுவோட பாடி கூட இந்த பக்கம் வரக்கூடாது. அவரை கண்டம் துண்டமா வெட்டி கழுகுக்கு போடு. இப்ப தெரிசிந்தா 5 பேரு కొడుతున్నది అవంతా 6 నెనపరే అక్కడే ముక్కలుగా నరికేయను சொன்னது அவன்தான். உன்னை இப்படியே விட்டுட்டு போன உடனே அந்த ஆளுக்கு போனை போட்டு கொடுப்பேன். இனிமே எங்க ஊர்னால எந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்காது. வாழ்க்கையில முத ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன்டா.